மாஸ்டர் நான் நாளைல இருந்து வேற ஜிம் போறேன் மாஸ்டர். ஏன்பா? பின்ன என்ன மாஸ்டர், அவன் பண்ற அதே ஒர்க் அவுட் தான் நானும் பண்றேன், அவன் சாப்பிடுற அதே சாப்பாடு தான் நானும் சாப்பிடுறேன். ஆனா அவனுக்கு நல்லா மசில் வருது, எனக்கு நீங்க அவனுக்கு ஏதோ பண்றீங்க மாஸ்டர், உண்மையை சொல்லுங்க. உன்னோட பாடி டைப் என்னன்னு தெரியுமா? பாடி டைப்பா? அப்படின்னா பாடி டைப்பை மூணா பிரிக்கலாம். எக்டோமார்ஃப், மெசோமார்ஃப், எண்டோமார்ஃப். எக்டோமார்ஃபுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இதனால அவங்க ஈஸியா ஃபேட் லாஸ் பண்ணலாம். ஆனா மசில் பில்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் தி எக்டோமார்ஃப்ஸுக்கு ஷோல்டரும் வெயிஸ்டும் நேரோவா இருக்கும். அடுத்தது எண்டோமார்ஃப். இவங்களுக்கு மெட்டபாலிசம் ஜென்ரலா ஸ்லோவா தான் இருக்கும். இவங்களுக்கு மசில் பில்ட் பண்றது ஈஸி, ஆனா ஃபேட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் தி எண்டோமார்ஃப்ஸுக்கு ஷோல்டரை விட வெயிஸ்ட் ரொம்ப வைடா இருக்கும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறவங்க தான் மெசோமார்ஃப். இவங்களுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும், இதனாலேயே மசில் பில்ட் பண்றதும் ஈஸி, ஃபேட் லாஸ் பண்றதும் ஈஸி. மோஸ்ட் ஆஃப் தி மெசோமார்ஃப்ஸுக்கு அவங்க ஷோல்டர் வைடாவும் வெயிஸ்ட் நேரோவாவும் இருக்கும். பாடி பில்டிங்ல மோஸ்டா சக்சஸ் பண்றவங்க இந்த மெசோமார்ஃப்ஸ் தான். உன்னோட ஃப்ரெண்ட் மெசோமார்ஃப், அதனால அவனுக்கு மசில் ஈஸியா பில்ட் பண்ண முடியுது. இதுவே நீ எக்டோமார்ஃப், அதனாலதான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் கன்சிஸ்டன்டா பண்ணினா நீனும் மசில் பில்ட் பண்ணலாம். மத்தவங்களோட கம்பேர் பண்றதை விட்டுட்டு உன்னோட ப்ராக்ரஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தேங்க்யூ மாஸ்டர். ஆமா, அவன் ஃபீஸ் கட்டிட்டான், நீ ஃபீஸ் கட்டிட்டியா? பீஸா? டேய் டேய்